சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாட்டி, உங்களுக்கு டயர்டா இருக்குன்னா நீங்க இப்படியே உட்காந்துக்கோங்க. நாங்க போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்துடுறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நானும் வரேன். என்ன இருந்தாலும் எனக்கு வயசாகுது இல்ல, மத்தபடி ரொம்ப தூரம் நடப்பேன். என்ன கொஞ்சம் பொறுமையா நடப்பேன், அவ்வளவுதான். வாங்க போலாம். சரி, போலாம். ஐயா, புதுசா நாங்க ஒரு பிசினஸ் தொடங்க போறோம். அது நல்லபடியா நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிடலாம். அர்ச்சனை தட்டை கொடுங்க. ஈஸ்வரி, அர்ச்சனை தட்டை வாங்க. இந்தாங்க ஐயா. என்ன வியாபாரம் பண்ண போறீங்க? உணவு பொருள் வியாபாரங்க ஐயா. நல்லதும்மா. ஓம் கமலாம்பிகை தாயே போற்றி, ஓம் சிவகாமி அன்னையே போற்றி, ஓம் உண்ணாமுலை அம்மையே போற்றி, ஓம் ஞான பிரசன்னாம்பிகை தேவியே போற்றி, ஓம் அகிலாண்ட ஈஸ்வரி தாயே போற்றி, ஓம் ஆதிபராசக்தி அம்மையே போற்றி, ஓம் கற்பகாம்பாள் தாயே போற்றி. அவங்க கிட்ட கொடுங்க. செவந்தி, நீயும் சிந்துவும் சேர்ந்து வாங்கிக்கீங்க. கமலாம்பிகை அம்மையே போற்றி போற்றி, ஓம் சிவகாமி பாட்டி, நீங்களும் வாங்க. நீங்க தானே எங்களுக்கு எல்லாமே. வாங்க. போற்றி. சகல சந்தோஷங்களும் தொழில் விருத்தி ஆகட்டும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். எடுத்துக்குங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. போலாமா? வாங்க. செவந்தி, இப்படி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு பிசினஸ் பார்ட்னரா கிடைச்சிருக்கா. நீங்க 2 பேரும் சேர்ந்து நல்ல பிசினஸ் பண்ணி நம்ம ஏரியாவிலேயே பெரிய தொழிலதிபர்களா வரணும். அதுதான் எங்க எல்லாரோட ஆசை. கண்டிப்பா ஆயிடலாம் மாமா. கண்டிப்பா ஊரெல்லாம் நம்ம பிரியாணியை சாப்பிட வைக்கிறோம். இதுல சிந்துவையும் சேர்த்துக்கிட்டது ரொம்ப நல்லதா போச்சுமா. அத்தை, சிந்துவை நம்ம சும்மாலாம் சேர்த்துக்கல. அவ பண்ண பிரியாணி அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதனாலதான் சேர்த்துக்கிட்டோம். இல்லனா வெறும் ஃப்ரெண்டு தான். ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஆன்லைன்ல அப்பத்தா மூலிகை பிரியாணி, அப்பத்தா மூங்கில் பிரியாணின்னு இது 2ஐயும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். நம்ம அப்பத்தா கைமணம் ப்ராடக்ட்ஸ் ஏற்கனவே நல்லா சேல்ஸ் ஆகுதுல்ல. சோ அப்பத்தானாலே நிறைய பேருக்கு தெரியும். செவந்தி, நம்ம கரெக்டா செஞ்சு நாளையில இருந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டா இதுக்கு எப்படி வரவேற்பு இருக்குன்னு தெரிஞ்சிரும். நீங்க எல்லாம் இவ்ளோ பேர் இருக்கீங்க, கண்டிப்பா நல்லாதாமா போகும். அத்தை அந்த மூங்கில் பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க பாரு, அத ஓரே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்க வேணா பாருங்க. இந்த மூங்கில் பிரியாணிக்கும் மூலிகை பிரியாணிக்கும் இந்த ஈரோடே கடந்து தவிக்க போகுது.